நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இந்த மாலை வேளையில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது பே அவுட் பற்றி ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நீங்கள் இன்ஃபர்மேஷன் சொன்னோடனே நமது மைவீத்தில் வேறு ஏதாவது பெரிய இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நினச்சிக்க போகிறீங்க. தயவுசெய்து மீண்டும் சொல்கிற ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் தான். குறிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்குன்னு சொன்னால் நமது ஒன்லி ஒன் மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்மால் இன்ஃபர்மேஷன். நண்பர்களே, நம்ம இதுக்கு முன்னாடிலாம் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது எம்டி வெளியே வந்தவுடன் ப்ளே ஸ்டோரில் ஆப் இல்லை, அது சம்மந்தமாகவும் அடுத்து ஜோனல் ஆஃபீஸு இது மாதிரி விஷயங்கள் முதல்ல அவர் கவனிப்பார் அப்படின்ற மாதிரி தெரிய வந்துச்சு. ஆனால் தற்போது என்ன ஒரு சின்ன அப்டேட்டுன்னா, உறுப்பினர்களுக்கு பேமெண்ட் சம்மந்தமான விஷயத்தில் முதல்ல கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய அந்த ப்ளே ஸ்டோரில் ஆப் வர்றதும் அடுத்து ஜோனல் ஆஃபீஸு ஓப்பன் பண்ணுறதும் இது மாதிரி விஷயங்களை கவனம் செலுத்துவார் அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது. இது குறிப்பாக ஒரு நம்பகத்தகுந்த தகவல் தான், சரிங்களா? கரெக்டாக சொல்லணுன்னா ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டடாக தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா நமக்கு கிடைத்த தகவல் சொல்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி இது நம்ம எம்டி சார் வந்தால் தான் முதல்ல எந்த விஷயத்துக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுவார், எந்த விஷயத்துக்கு பின்னாடி கான்சன்ட்ரேஷன் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தெரிய வரோம். தற்போது வரைக்கும் இந்த சின்ன அப்டேட், முதல்ல உறுப்பினர்களுக்கு அந்த பே அவுட் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நண்பர்களே, மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள், இது ஒரு எக்ஸ்பெக்டடான தகவல் தான், சரிங்களா? அதால் அவர் வெளியே வந்தவுடன் மற்ற விஷயங்களை எதுக்கு முன்னுரிமை கொடுப்பாருன்னு தெரிய வர. நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.